ராஜாவிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவினத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பான். இங்க வேதம் எப்படியாக சொல்கிறது? பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் உண்டு, வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் உண்டு, மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் உண்டு, மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரம் உண்டு. அதனால்தான் யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கல்லினால் செய்யப்பட்ட பாத்திரமும் உண்டு. இப்படி 5 விதமான பாத்திரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் எந்த பாத்திரமா இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது அழகாக சொல்கிறார், சிலவைகள் கனத்திற்குரியதும் சிலவை கனவீனத்திற்குரியதுமாய் காணப்படுகிறது. சில பாத்திரம் சொல்லுவாங்கல்ல, உயர்ந்தது தாழ்ந்தது, கனத்திற்குரியது கனவீனத்திற்குரியது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, மண்ணை யாரும் திருட மாட்டார்கள். அப்படித்தான், மண்ணை யாரும் பொண்ணை கண்டா யாரும் விட. அப்ப மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் உண்டு. மண்ணுக்கும் பொண்ணுக்கும் நான் சொல்றது நகை ரெண்டுக்கு என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. அதனாலதான் மண் தொட்டி வீட்டுக்கு வெளியில இருக்கும், பொண்ணு வீட்டுக்கு உள்ள அலமாரியில் பத்திரப்பட்டிருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம மண்ணா இருக்கிறோமா பொண்ணா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம மண்ணா இருக்கிறோமா பொண்ணா இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு சொல்ல வேண்டும். நன்கு கவனித்து பாருங்கள். மண் தொட்டி செய்யறாங்க அப்படின்னா அதையும் அக்கினிக்குள் கொண்டு புனமிடுவார்கள். அப்படித்தானே? அதை நினைச்சுவாங்க, அதை எப்படி செய்யணுமோ செய்து அதை இது கொண்டு சூளைக்குள்ள வச்சு அப்படிதான் வெளியே எடுப்பாங்க. அதே போல பொண்ணு புறவிடப்படுகிறது. ஆனா ரெண்டும் அக்கினிக்குள் சென்றாலும் அதனுடைய மதிப்பு ஏற்படுகிறது. அப்படிதானே? நல்ல கவனிக்கணும். இந்த வாரத்தை பரிசுத்த ஆவியானவரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். வெள்ளியும் அக்கினிக்குள் செல்கிறது, மண்ணும் அக்கினிக்குள் செல்கிறது, வெள்ளியும் அக்கினிக்குள் செல்கிறது, பொண்ணும் அக்கினிக்குள் செல்கிறது. ஆனா மரம், இந்த மரம் பாத்திரத்தை சொல்ல, ஆனா மரம் அக்கினிகளை விடுவதில்லை. ஏன்னா அது ஒரு அக்கினிக்கு என்ன செய்வதில்லை, தாக்கு பிடிப்பதில்லை. அப்படித்தானே? நல்ல கவனிக்கணும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கல் பாத்திரத்தை சூடாக்க முடியாது. பாத்துறீங்களா? கல்லு கருங்கல் அது என்ன செய்யும்? சூடானா வெடிச்சு போகும், ஒன்றுக்கும் உதவாத மாறிவிடும். அப்போ 5 விதமான பாத்திரங்கள் வேதத்திலே சொல்லப்படுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க தானியேலின் புஸ்தகம், தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 1வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். அங்க இப்படியாக ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சீரியா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்குள் கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலையை வைத்தார். நல்ல கவனிக்கணும். இங்க தானியேல் தெளிவாய் சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரம் இன்னைக்கு எங்க இருக்கிறது? எங்க இருந்த பாத்திரம்? தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரம் இன்னைக்கு அடிமையின் தேசத்தில் அரண்மனையில எங்க இருக்குது? முதல்ல காலப்படி சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு எங்க இருக்கீங்க? தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய பாத்திரம் எங்க இருக்குது? அரண்மனை. யாருக்கு கையில்? எதற்காய் பயன்படுகிறது? வேதம் தெளிவாய் சொல்கிறது. தேவ ஜனங்களே, அந்த பெல்சாசார் கரத்தில் வாசிங்க 5ஆம் அதிகாரம், தானியேல் 5 அதனுடைய 1 இலிருந்து 3 வரை வாசித்தா நமக்கு இன்னும் தெளிவா புரியும். தானியேல் 5 ராஜாவின் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தார். பெல்சாசார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவர் தன் தகப்பனாகிய நல்ல கவனிக்கணும், நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் அவருடைய மனைவிகளும் அவருடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். தேவ ஜனங்களே, தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய பாத்திரம் நாம், தேவனுடைய கரத்தில் இருக்க வேண்டிய பாத்திரம் நாம். இன்னைக்கு எங்க இருக்குது பாருங்க, பெல்சாசாரின் கரத்திலும் அவருடைய மனைவியின் கரத்திலும் வைப்பாட்டிகளின் கரத்தில் குடிப்பதற்காக, அதாவது தேவன் விரும்புகிற பாத்திரமாகிய நாம் தேவன் விருப்பப்படாத ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவன் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை புரியுது? புரிந்த மட்டும் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, தேவன் இன்றைக்கு நம்மை அவருக்கு உபயோகப்படுகிற பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நான் அரண்மனையில தேவன் விரும்பாத காரியத்திற்காக அல்ல, நான் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் விரும்புகிற காரியங்களை செய்கிற பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவருடைய எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அன்றைக்கு பெல்சாசார் கரத்தில் இருந்த பாத்திரத்தை போல அல்ல, மாறாக தேவனுடைய ஆலயத்தில் தேவ சித்தத்தை செய்வதற்காக இருக்க வேண்டிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பொன் பாத்திரம் தான், வெள்ளி பாத்திரம் தான், ஆனால் இருக்கிற
மிகவும் ஆழமாய் அதை குறித்து நாம் ஆராய்ந்து ஆக வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோம்? கர்த்தருடைய கரத்திலா, இல்ல பெல்சாசாரின் கரத்திலா, தேவனுடைய கரத்திலா, இல்லது அடிமையின் கரத்திலா என்பதை சரியாக நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கலாமே. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாமே. 1 ராஜாக்கள் 2:26. ராஜா ஆசாரியனாகிய அபியாத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனத்தோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவனாய் இருந்தும் நீ என் தகப்பனாகி தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினால் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடினாலும் இன்றைக்கு தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றார். இப்போ இந்த அதோனியா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசாரியன். தெளிவா வேதம் சொல்கிறது, இந்த ஆசாரியன் ஆகிய அந்த அதோனியா சாலமோனுடைய ராஜ்யத்துக்கு, அதாவது தாவீது இருந்த நாட்களில், நீங்க வந்து இன்னும் தொடர்ந்து வாசிங்கன்னா புரியும். வாசிங்க அதனுடைய 27ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் சீமேயாவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியாத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு போட்டான். ஏன் தள்ளி போட்டார்? 32ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணம் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொண்ட அவருடைய இரத்த பழியை கர்த்தர் அவருடைய தலை மேல் திரும்ப பண்ணுவாராக. நல்ல கவனிங்க, ஆசாரியன் தான். யாரு? யாரு? ஆசாரியன் தான். ஆனால் அங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவன் மரணத்துக்கு பாத்திரனா இருந்தாலும் அவன் தப்பும்படியான ஒரு வழியை அங்கு ஏற்படுத்துவதை பார்க்க முடிகிறது. தேவ ஜனங்களே, நாமும் மரணத்திற்கு பாத்திரமாய் இருந்த நம்மை தேவன் தப்புவிக்கும்படியாக நமக்காக தேவன் ஒரு அடைக்கல பட்டணத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்ததினால் தேவ கிருபை அவன் மேல் வெளிப்பட்டது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. எல்லாரும் ஒருவருடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, நான் மரணத்துக்கு பாத்திரம் தான், ஆனாலும் என் மேல் அவர் என் மேல் அவர் கிருபை வெளிப்பட்டதனால் என்னை அவர் அடைக்கல பட்டணத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிறார். தேவஜனங்களே, தேவஜனங்களே, தேவன் நம்மளை அடைக்கல பட்டணத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிறார். எப்படி அன்றைக்கு நோவாவின் காலத்தில் வெறும் 8 பேர் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்களோ, அதே போல ஒரு 8 பேர் ஆகிய நம்மளை இந்த பேழைக்குள் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த பேழை என்னை தேவ ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதாக, இந்த ஆலயம் என்னை தேவ ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதாக, அதற்குரிய சத்தியத்தை எங்களுக்கு போதித்து தந்து நித்தம் அந்த பாதைகளை நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீதியை விட்டு எங்களை வலதுபுறம் இடதுபுறம் சாய்த்து விடாதபடி வழி இதுவே என்று கேட்டு நடக்கிற அந்த சத்தியத்தின் வழியில் நடத்துகிற சபையாய் இந்த சபை மாறட்டும். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுகிற சபை எங்களை சத்தியத்தில் நடத்துகிற சபையாய், நித்தியத்தில் கொண்டு சேர்த்துகிற சபையாய் இந்த சபை மாறுபடியாய், அதே ஆத்துமாக்கள் தேவ ராஜ்யத்திற்கு வழிநடத்தப்படுகிற சபையாய் இந்த சபை மாறுபடியாக நாம் என்றாடுகிறோம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமில்லை. எங்களை பொன்னாய் விளங்கப்படுவதாக, எங்களை பொன்னாய் விளங்கப்படுவதாக. அல்லேலூயா. கரங்கள் சத்தமாய் அல்லேலூயா. தேவ ஜனங்களே, வேதத்தில் 5 விதமான பாத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படியே கொஞ்சம் வேகமா சுருக்கமா இந்த காரியங்களை சொல்லி முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாமே. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் அதனுடைய 25வது வசனம். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்கிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் ஆவியை உயிர்ப்பும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் மண் பாத்திரம் மண்ணோடு தான் ஒட்டிக்கொள்ளும். இப்படி முதலாவது நாம் பார்க்க போகிற பாத்திரம் மண் பாத்திரம். இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஒரு மனிதன் மண் பானையிடத்தில் வந்து இப்படியாக கேட்கிறான், நீ வெயில் நேரத்திலும் குளிமையாய் இருக்கிறாய், குளிர் நேரத்திலும் குளிமையாய் இருக்கிறாய், அது எப்படி? நல்ல கவனிக்கணும். ஒரு மனிதன், எல்லாரும் தெரியும், மண் பாத்திரத்துல தண்ணி எப்பவும் என்ன ஜில்லனி, அதுல கேட்கலாம். நீ அழகா, நம்முடைய கேள்வி அழகா இருந்தது. மண் பாத்திரத்தை பார்த்து, மண் பாத்திரமே, நீ வெயில் நேரத்தில் குளிமையாக இருக்கிறாய், குளிர் நேரத்தில் குளிமையாக இருக்கிறாய், எப்படி உன்னால் மட்டும் எப்பொழுதும் குளிமையாக இருக்க முடிகிறது? அந்த பானை உடனே சொல்லிச்சான், நான் மண்ணு என்று நினைக்கிறேன். எல்லாம் ஒரு வருஷம் கால உயர்த்தி நம்மள மண்ணு நினைச்சோம்னா எப்பவும் கூட அனுப்புவோம். நமக்குள்ள கோபம் எட்டி பார்க்காது, எரிச்சல் எட்டி பார்க்காது, பொறாமை எட்டி பார்க்காது. அதனால இந்த வேதம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவ ஜனங்களே, அவர் மிருகங்களையும் பறவைகளையும் தேவன் மண்ணினால் உருவாக்கினார். ஆனால் அதற்கு ஜீவ ஆத்மா கொடுக்கப்படவில்லை. ஆனால் என்ன தெரியுமா? எனக்கு ஜீவ ஆத்மாவும் கொடுக்கப்பட்டது, அவருடைய ஜீவனும் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் ஒருமுறை கரங்களை உயர்த்தி எனக்காய் ஜீவ ஆத்மாவை
அல்லேலூயா. கரங்களை சத்தமாய் அல்லேலூயா. மண் பாத்திரம் உடையக்கூடியது, போட்டா உடைந்து போகும். ஆனா வேதம் சொல்கிறது நாம் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்பட வேண்டிய இடத்துல நம்ம மண் பாத்திரமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. கரங்களை சத்தமாய் அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் மண்ணா இருந்தால் உடைந்திடுங்கள். உருவாக்குவதற்கு வந்திருக்கிறார், குயவனா வந்திருக்கிறார். உங்களை உருவாக்குவதற்கு குயவனாய் வந்திருக்கிறார். குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, மரியாள் தன்னை தாழ்த்தினார், மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். தேவ சமூகத்திலே அவள் பாதத்திலே வந்து தன்னை உடைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம உடைய வேண்டிய இடம் அவர் பாதமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை சத்தமாய் அல்லேலூயா. மரியாள் இயேசுவின் பாதத்தில் உடைந்தால் பாவம் மன்னிக்கப்பட்டால், விசுவாசியாய் மாற்றப்பட்டால், ரட்சிக்கப்பட்டால், சமாதானத்தோடு வீடு திரும்பினாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. உடைந்தது பாவியாய், உடைந்தது பாவியாய் உருவாக்கப்பட்டது போனா எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவஜனங்களே நாம் தேவ சமூகத்துல மண்ணில் வந்து நினைவு கூர்ந்து, நான் என்ன உடைச்சனா நிச்சயம் அவர் கர்த்தரை பொன்னாய் உருமாற்றுவார். அவர் என்னை பொன்னாய் உருமாற்றுவார். வேதம் எப்படியாக சொல்கிறது, வாசிங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். சொன்னீங்களா, அவன் தன்னை மண்ணென்று நினைவு கூர்ந்தாள். இன்றைக்கும் பொன்னாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இந்த மண்ணு உடைஞ்சிட்டுனா அவர் சமூகத்துல போயிடுச்சுனா நிச்சயம் அவர் பொன்னாய் மாற்றி விடுவார். ஏன் தெரியுமா? அவருடைய கைகள் பொன்னான கைகள். அந்த பொன்னான கைகள் நம்ம மேல பட போகுது. எல்லாரும் விட்டு விடு, விட்டு விடு, விட்டு விடு. தேவ சன்னிதானத்தில் விட்டு விடு. இந்த மண்ணை கர்த்தரை உடைத்து உருவாக்குவீராக, உருவாக்குவீராக. உயவரே, உங்களுடைய கையில களிமண் ஆண்டவரே, உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் வளைந்து கொள்வீராக. என் விருப்பம் அல்ல. அதை சாமுவேல் சொல்கிறார், கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம்ப்பா. நீ எங்களை உருவாக்கும், அதன்படி நாங்கள் நடப்பதற்கு, அதன்படி நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு கருத்து தருகிற மாட்டவரே. அல்லேலூயா. இரண்டாவது மரப்பாத்திரம், அதாவது மரத்தினால் வீட்டுக்கு கதவு செய்வார்கள், நிலை செய்வார்கள், ஜன்னல் செய்வார்கள், இது நிறைய காரியங்கள் செய்வார்கள். ஒரு நாள் ஒரு மனிதர் ஒரு ஆசாரியை அழைத்து, ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா அந்த பகுதியிலாம் மரத்தினால் தான் எல்லாம் செய்வாங்க. வீடு, காம்பவுண்ட், இப்படி எல்லாமே செய்வாங்க. அப்போ இரண்டு சகோதரனுடைய அருகாமையில் வீடு, இடையில் ஒரு நதி ஓடுகிறது. அப்போ இரண்டு பேரும் பல வருடங்களாய் பேசிக் கொள்ள மாட்டார்கள். ஒரு ஆசாரியர் கார்பெண்டரை கூப்பிட்டு, எனக்கு சுத்திலும் மதில் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மரத்தை எடுத்து கொடுத்து விட்டு அவர் புறப்பட்டு சென்று விட்டார். தூர தேசம் பிரயாணம் செய்துவிட்டு அவர் திரும்ப வருகிற பொழுது அவர் ஆச்சரியப்படுகிறார். அவர் சுத்திலும் காம்பவுண்ட் கட்டுவதற்கு கொடுத்த அந்த மரத்தை கொண்டு இந்த ஆற்றின் அருகே பாலத்தை அமைத்தார். பாலத்தை அமைத்து விட்டு அவர் போய்விட்டார். அப்போ அந்த சகோதரன் தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போவதற்குரிய வழி உண்டாகிவிட்டது. சரி, பாலம் போடாகி நம்ம கடந்து செல்வோம் என்று புறப்பட்டு செல்கிறார். இரண்டு பேருக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டானது. தேவ ஜனங்களே, நன்கு கவனியுங்கள். நாம் ஒரு காரியத்தை எதற்காய் பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் இருக்கிறது. அந்த கார்பெண்டர் ஒருவேளை காம்பவுண்ட் கட்டியிருந்தா ஒரு தலைமுறையாய் பகை தொடர்ந்து இருக்கும். ஆனா அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தினால் அவருடைய நட்பு, அவருடைய உறவு மீண்டும் தொடர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. அதனால தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்ப நடந்து பார்த்தீங்கன்னா தீ விபத்து, எல்லா வீடுகளும் எரிந்து நாசமாகிவிட்டது. ஏன்னா அவ்வளவு மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் என்ன செய்யல, எரியல. அதாவது இப்படி சொல்றாங்க, அவர் ஒரு பிரபலமான குத்துச்சண்டை வீரர், இந்த ரசிகர்கள் வருவார்ல, அவருக்கு பேரை சொல்லி அவருடைய வீடாது அப்படி சொல்றாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. அவர் தேவனை ஆராதிக்கிறவராம், அப்படி சொல்றாங்க. தேவனை ஆராதிக்கிற நல்லது ஒரு மனிதன். ஆகவே அவருடைய வீடு பார்க்க எல்லாம் நாசமாயிருந்தது, ஒரு வீடு மட்டும் அப்படியே ஒரு சேதமும் ஆகல. ரொம்ப பார்க்கிறவருடைய கண்களுக்கு அது ஆச்சரியம், வியப்பா இருந்தது. இன்னொரு தரத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வீட்டை சுற்றிலும் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், அதாவது ஏதோ தீபத்துகள் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணீர் பீச் அடிச்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்டது வைக்கப்பட்டது சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவ ஜனங்களே, நான் மரபாத்திரமாக இருந்தாலும் பிறருக்கு பயன்பட முடியும். காரணம், என்னை சுற்றிலும் எப்பொழுது என்னை கூலாய் வைப்பதற்கு ஜீவ தண்ணீராய் அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. அதனால தான் ஏசா குறித்து வேதம் சொல்கிறது, அவர் ஒரு மரபாத்திரமாய் செயல்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய ரொம்ப விளக்கமா வரல. வாசிங்க எபிரேயர்
12ஆம் அதிகாரம் 16 வசனம் படியாக சொல்கிறது, ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர மரத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் மரங்கள் உளுத்து போகும், ஒன்றுக்கு உதவாமல் போய்விடும், கரையான்கள் அரித்துவிடும். அப்படி அல்ல, நம்ம வைரம் பாஞ்ச கட்டையா இருக்கும். அல்லேலூயா. கண்களுக்கு சத்தமாய் அல்லேலூயா. தேவ ஜனங்களே, நான் மண் பாத்திரமாய் இருந்தாலும், நான் மரம் பாத்திரமாய் இருந்தாலும், என்னால் தேவ நாம மகிமடைகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்றாவது வேதத்தில் கல் பாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. வேதத்துல எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, வாசிங்க யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொண்டு போங்கள் என்றார். கற்சாடிகள் நம்ம இந்த சம்பவம் தெரியும் அப்படிதானே? இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் அற்புதம் செய்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அங்கதான். கற்சாடிக்குள் தண்ணியை தான் ஊற்ற சொன்னார். கீழ்ப்படிந்து நிரப்பினதுனால் அது திராட்சை ரசம் வந்தது. அல்லேலூயா. கற்சாடி பெருமையா தான் இருந்துச்சு. ஏற்கனவே திராட்சை ரசம் இருந்த அந்த கற்சாடி தான் பெருமையா போயிடுச்சு. இன்னைக்கு அப்படித்தான் கற்பாத்திரமாய் நாம் வெறுமையாக இருக்கிறோம். நிரப்பப்பட வேண்டிய அந்த ஜீவன் தண்ணீர் நிரப்பப்படுமானால் அது கூட மதுரமான திராட்சரசமாய் மாறும். புரியுது எனக்கு தெரியல, நேரம் குறவா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே சாந்தா சொல்றேன். கவனிங்க, எனக்குள் அந்த ஜீவன் தண்ணீர் நிரப்பப்படுகிற பொழுது அவர் என்னை மதுரமாய் மாற்றுகிறார். அநேகருக்கு அது ருசி உள்ளதாய் மாறுகிறது. தவட்டல பாருங்க, சிலர் ருசி அதிகப்பட்டு தவட்டி வணக்கம் அப்படி நம்ம சொல்லலாம். முன்னாடி விட இப்ப நல்லா நான் இப்படி நினைக்கிறேன், 4 பந்தி இருந்துருமான்னு நினைக்கிறேன். புரியுதா? முதல்ல குடிச்சவன் ஃபர்ஸ்ட் பந்தியில சாப்பிட்டவன், 2ஆவதுலயும் சாப்பிட்டவன், கடைசி பந்தியில வந்து உட்காரான். அதை விட இது நல்லா அவன் சொன்னான். முதல்ல உள்ளதை விட போடுது. அப்ப 4 அப்ப 5 6 பந்திகால இருந்துருக்காரு, சாப்பிட்டுருக்காரு. அதனால அவர் அந்த ருசி என்ன செய்யுது தெரியும். சொல்றான், முந்தின ரசத்தை பார்த்து பிந்தின ரசம் அப்படி சொல்லட்டா. இந்த கற்சாடிக்குள் இந்த முந்தின ரசத்தை அப்படியே கலந்து விட்டு புதிய ரசத்தை உள்ள கொண்டு வந்து கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அன்றைக்கு வேதம் தெளிவாக சொல்கிறது, முதலாவது அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த கற்சாடி அவர் சொல்ற மாதிரி நிரம்பிச்சுனா நிச்சயமாய் மகிமை அடையும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தமாய் அல்லேலூயா. வாசிங்க 4வது ஒன்று ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. ஏன்னா கற்சாடி என்பது ஒரு குறிப்பிட்ட காலம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு உரல காணல, வீட்டுல உரல அம்மிய அப்படிதானே, ஆனா ஒதுக்கப்பட்டு விட்டது. நீங்க பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஒரு உரல், இந்த ஆட்டு உரல், அது என்னது ஆட்டு உரல் இது இல்லையா, அந்த பின்னாடி வேஸ்ட்ல மட்டும் போட்டிருக்காங்க. ஆனா அது அழியலை. புரியுதா? ஒதுக்குனால அது அழியாது. அப்படிதானே? இதுல புரியுது. ஏன்னா பல 100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட சிலையெல்லாம் கடலுக்குள்ள நீ போட்டது மாதிரி கிடக்குது. அம்மா தானே சொன்னீங்க. அப்ப கல் என்ன செய்யாது, அழியாது. கவனிங்க, நம்ம கற்பாத்திரமாக இருந்தோம் அப்படின்னாலும் அது அவருக்காக பயன்பட நிச்சயமாக நம்ம அழிவதில்லை. அல்லேலூயா. ஒரு மனிதன் கடவுளை பார்த்து எப்பவும் புலம்பிட்டே இருப்பார். அவர் அந்நிய தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதர், வியாபாரம் செய்கிறார், நல்லா உழைக்கிறாரு, தன்னால இயன்ற மட்டும் ஓடுறார். அவளால சம்பாதிச்சு ஒரு பெரிய நிலை அடைய முடியும், வீட்டின் தேவைகளை சந்திக்க முடியவில்லை. நான் என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருந்தவர் ஒரு நாள் இதை நம்ம கடவுள் தேவை கேட்டோம். என்னையா குறைச்சி அந்த பூசாரி கதவு பூட்டுவதற்கு முன்னாடி கோயிலுக்குள்ள போயிட்டாராம். போய் ஒழித்துட்டு இருந்தார். இருந்த ஆசாமி கண்ணை எழுந்து தூங்கிட்டார். தூங்குற நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குதான். படிக்கட்டு இருக்குல்ல கோயில்ல, படிக்கட்டு தூணு 2 வாரம் பேசிட்டு இருந்தாங்களாம். படிக்கட்டு சொல்லிச்சான், இந்த மக்களை பத்தியாரா, இந்த மக்களை பாத்தியா அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கான். நான் ஒருத்தர் நம்ம கோயில்ல உள்ள இருந்த சிலையை பார்த்து, அவனும் நானும் நீயும் ஒரே இடத்துல எடுக்கப்பட்டவங்க தான். 3 வரையும் ஒரே இடத்துல தான் எடுத்தாங்க. ஆனா நான் மிதிப்படுறேன் பாரு, என்ன வரது போறவெல்லாம் மிதிச்சுட்டு போறான் பாரு அப்படின்னு. 2வது தூணை சொல்லிச்சான், உனக்காவது பரவாயில்ல, மிதிச்சிருவது விட்டுறேன், நான் அப்படி ஃபுல்லா அந்த வெயிட்டை தாங்கிட்டு நிக்கிறேன். கொஞ்சம் கழிச்சு அழுவல் சத்தம் கேட்டுச்சான். சாமி அழுதுச்சான், டேய் உங்களுக்காவது பரவாயில்லடா,
அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் என் தலைமையில என்னத்தலாமோ கொண்டு ஊத்துறாங்க, அதோடு நிக்கிறாங்களா, அவனுக்கு பிரச்சனை இது அதுன்னுட்டு என் இருதயத்தை எல்லாம் உடைச்சிட்டு போனாங்க. அதாவது அது என்ன சொல்லுச்சுன்னா, உன்னை விட நான் அதிகமா கஷ்டம், உன்னை விட நான் அதிகமா கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசிக்கொண்டுதான். அப்பதான் எங்க மனுஷன் சிந்திச்சானா, அதை நம்மளை விட கடவுளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நம்ம அந்த இடத்த விட்டுட்டு புரிஞ்சு நடக்குது. நம்மளை விட கடவுளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதில் நம்ம பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லி அவர் என்ன செய்யறான், சங்கடப்படுத்த வேண்டாம். அவர் அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டாராம், போயிட்டாராம். நல்ல கவனிக்க தேவ ஜனங்களே, கல் அழியாதது. கல்லு ஆனா போட்டா உடைச்சிடும். அதுங்களை போட்டா எவ்வளவு ரீச்சாக இருந்தாலும் அந்த கல்லை நீங்க போடுங்க, அது என்ன அப்படியே நொறுங்கி போகும். நம்ம நொறுக்கிறவர்களாய் அல்ல, காலம் காலமாய் அழியாத சுவடுகளாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. 4வது ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21 வசனம் எடுத்தீங்களா? பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிறோம், ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதுக்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். 1 ராஜாக்கள் 10:21 தான் வாசிங்க. 21. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசு பொன்னாக இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை. கவனிங்க, வெள்ளிக்கு மதிப்பு கிடையாது. விரும்புவாங்க சிலர் வந்து அதை விரும்புவாங்க, ஆனா என்ன செய்யல, மதிப்பு கிடையாது. பாத்துருக்கீங்களா? ரொம்ப இப்ப வேற ஒண்ணு இல்ல, வெள்ளியில கொலுசு போடுவாங்க, அவங்க கூட இப்ப தங்கத்துல போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பொண்ணுக்கு இப்ப அவ்வளவு விலை என்னது. நல்ல கவனிங்க, வெள்ளி பாத்திரம் வாசிங்க. யார் வெள்ளி பாத்திரமா செயற்பட்டு வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உன் வெள்ளி கழிவாயிற்று. அதாவது வெள்ளி பாத்திரமா இருந்த நாம் மதிப்பற்றவர்களாய் போய்விட்டோம். எப்படி யூதாஸ் வெறும் வெள்ளி காசுக்காக ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தானோ. வாசிங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். மத்தேயு 26:15. மத்தேயு 26 அதனுடைய 15வது வசனம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவருக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அதை கையப்படி சொல்லுங்க. பொன்னா மாற வேண்டியவன் வெள்ளிக்கு ஆசைப்பட்டான். அதனால தன் மகிமை இழந்தான், தன் மேன்மை இழந்தான். தேவ ஜனங்களே நல்ல கவனிங்க, நம்ம எல்லாம் பொன்னா மாற வேண்டியவங்க. நம்ம எல்லாம் திரும்ப சொல்றேன், மண்ணா இருந்தா உடைச்சிருங்க, மண்ணா இருந்தா அடைஞ்சிருங்க, மரமா இருந்தா எரிஞ்சிருங்க, கல்லா இருந்தா உடைச்சிருங்க, வெள்ளியா இருந்தா தெய்வ சமூகத்தில் உங்களுடைய ஒதுக்கிருக்கப்பா, பொண்ணா மாத்திருங்கன்னு சொல்லிடுங்க. ஏன்னா பொறுப்பாத்திரங்கள் மதிப்பிற்குரியது. நம்மளை பொன்னாய் மாற்ற விரும்புகிறார். எல்லாரோட கண்களை உயர்த்தி அந்த பொன் பாத்திரத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தெளிவா வாசிங்கன்னா எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்னாய் இருந்த நீ இப்போது எப்படி இருக்கிற? வாசிங்க எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். எசேக்கியேல் 16:13. எப்படி இருந்தோம்? பொன்னினால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தோம். இப்ப எப்படி இருக்கும்? பொன்னா இருந்த ஒரு நாள் இப்ப எப்படி இருக்கிறோம்? ஒரு நாள் அப்படியே பாருங்க, கவனிங்க. பொன்னா இருந்த நாம் இப்ப எப்படி இருக்கிறோம்? ஒரு நாள்ல பொன்னாதான் இருந்தோம், ஜொலித்து இருந்தோம், பிரகாசித்து இருந்தோம், அநேக ஒளி கொடுத்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிந்தவர்களாய் இந்த இடத்தை விட்டு புறப்பட செய்யலாம். ஒரு இப்ப கூட இயேசு வந்துடலாம், போகும்போது வந்துடலாம், தூங்கும்போது வந்துடலாம். எப்போ வருவார்னு தெரியாது, ஆனா வருவார். வரமாட்டாரு சொல்றாரு, நான் சொல்றேன் வருவார். எப்போ வருவார்னு தெரியாது, இப்போ வேண்டுமானால் வரலாம். ஏன்னா அதற்குரிய சம்பவங்கள் சம்பவித்துக் கொண்டு நான் உடனே சொல்லட்டா, நான் பொண்ணா மாறணும்னா அவர் என்ன அக்கினிக்குள்ள கொண்டு புடமிட்டு தான் ஆக வேண்டும். இல்லப்பா நான் உள்ள போக முடியல, இருக்க முடியாது. ஒரு கணவன் மனைவி, அவருடைய மனைவி பல வருடங்களால் என்னை எருசலேம் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி நச்சரித்துக் கொண்டே இருந்தார்களாம். இவரும் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை பார்க்காமல் எருசலேம் பிரயாணம் சென்று விட்டார்கள். எருசலேம் சென்ற இடத்தில் அந்த மனைவி மரித்து விட்டார். அப்போ அந்த நாட்டினர் எப்படி சொல்றாங்க, நீங்க இந்த பாடியை நாட்டுக்கு உங்க நாட்டுக்கு கொண்டு போனோம்னா 50,000க்கு மேல் செலவாகும். இங்க அடக்கம் பண்ணா வெறும் 500 தான் நாங்க அடக்கம் பண்ணிடுவோம். அப்போ அவர் சொன்னாரா, எருசலேம்ல ஒருத்தர் அடக்கம் பண்ணாங்க, 3வது நாள் உயிரோடு எழுப்பிட்டாரு, அதனால எவ்வளவு செலவானாலும் என் சொந்த ஊருக்கு கொண்டு போயிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுங்க எனக்கு தெரியல. அல்லேலூயா. கொஞ்சம் சீரியஸா போன மாதிரி இருந்தேனே. சரி, நல்லா கவனிங்க. இங்க நம்ம பொண்ணா பிரகாசிக்க வேண்டிய நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? பொண்ணாய் பிரகாசிக்க வேண்டிய நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால யோசிக்க பாருங்க.
பொண்ணா இருந்தான். நான் இப்படி சொல்றேன், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் அப்படி 42, 43 அங்க அவன் கனப்படுத்துறதை பார்க்க முடிகிறது. அவனுக்கு பொன் ஆபரணங்கள், பொன்னால் செய்யப்பட்ட, வாசிங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்தார். ஒரு பொன்னிற்கு பொன் சரப்பணிகள், நான் அப்படிதான் சொல்லுவேன். அவர் யாரு? யோசேப்பு யாரு? பொன். நல்ல கவனிங்க, அந்த பொண்ணை பல நேரம் ஆண்டவர் புடமிட்டார். சகோதரர்களை கொண்டு புடமிட்டார், போர்த்திபாரின் மனைவியை கொண்டு புடமிட்டார், சிறைச்சாலை தலைவனை கொண்டு புடமிட்டார். நடந்தது என்ன தெரியுமா? கடைசியில் அது பொண்ணா நிற்கும் போது உயர்ந்த ஸ்தானத்தில் தேவஜனங்களே, நான் பொண்ணா இருக்கும், மண்ணா இருக்கக்கூடாது. பொண்ணா கை பிடிச்சிருந்தேன், நான் மண்ணா இருக்கக்கூடாது, பொண்ணா இருக்கும். நான் மண்ணுதான். என்னைக்கு மண்ணு தெரியுமா? என்னைக்கு அவர் கரத்தில் எடுத்தாரோ அதுவரையிலும் மண்ணு. இன்னைக்கு அவர் என்னை பொண்ணாய் மாற்றும்படியாக இதை புறமிட்டுக் கொண்டிருக்கிறார். அக்கினிக்குள் கொண்டு சென்று இதை புறமிட்டுக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வேதனை இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். வெளியே வந்து சொன்னா அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற பாத்திரங்களாக மாறி விடுகிறோம். ஆனால் 2 ராஜாக்கள் இதை சொல்லப்பட்ட அந்த சங்கீத பகுதியிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் கேயாசியை குறித்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்கள். அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர ரதத்திலிருந்து இறங்கி திரும்பும் போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவ தோப்புகளையும் வேலைக்காரை வாங்குறதற்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் என்னைக்கு பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உடைந்த மலை நிலமான குஷ்டரோகியா அவன் சமுதிரத்தை விட்டு பொன்னா இருக்க வேண்டியது பொண்ணுக்கு மேல ஆசைப்பட்டான். நல்லா புரியணும். பொண்ணா இருக்க வேண்டிய யூதாசு வெள்ளிக்கு மேல ஆசைப்பட்டா, பொண்ணா இருக்க வேண்டிய கேயாசி பொண்ணுக்கு மேல ஆசைப்பட்டா, பணத்துக்கு மேல ஆசைப்பட்டா, நிலத்துக்கு மேல ஆசைப்பட்டா. கேட்கிறான், இது வாங்க வேண்டிய காலம் அல்ல தேவ ஜனங்களே, இது ஆஸ்தி அந்தஸ்துகளை சேர்த்து வைக்க வேண்டிய காலம் அல்ல, மாறாக இருப்பதை கர்த்தருக்காய் பயன்படுத்த வேண்டிய காலங்கள். இனி காலம் செல்லாது. அதனை கருத்தப்படுங்க. நீங்க பொண்ணாய் மாற வேண்டிய காலத்துல மண்ணுக்கு மேல ஆசைப்பட்டு நீங்கள் பொண்ணா மாற வேண்டியதை இழந்து விடாதீர்கள். நீங்கள் ஜலிக்க வேண்டியவர்கள், நீங்கள் பிரகாசிக்க வேண்டியவர்கள். தேவ ஜனங்களே, இந்த கேயாசிக்கு மேல ஒரு அழைப்பு இருந்தது, ஒரு திட்டம் இருந்தது. பொண்ணுக்கு மேல ஆசைப்பட்டு நான் இப்படி சொல்றேன், ஒரு குஷ்டரோகம் இறங்கி வந்து கேயாசியை கேட்கிறது உனக்கு என்ன வேணும்? அப்படிதானே கேட்டது? நாகமான குஷ்டரோகம், கடைசியில வந்தது எனக்கு குஷ்டரோகம். ஒரு 4 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது அல்லவா? 4 குஷ்டரோகிகள், வேற யாரும் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாகம் அந்த கேயாசியும் கேயாசுடைய மனைவி அப்படி 2 பிள்ளைகள், வேற யாரும் கிடையாது. இந்த 4 குஷ்டரோகிகள் யாரு? எங்க தள்ளப்பட்டாங்க? பாளையத்திற்கு புறமே தள்ளப்பட்டார்கள். காரணம் என்ன? ஆஸ்திகளுக்கும் அந்தஸ்துகளுக்கும் ஆசைப்பட்டதுனால. தேவ ஜனங்களே, நீங்கள் பொன்னின் மேலும் மண்ணின் மேலும் ஆசைப்படுகிறால் நீங்கள் பாளையத்திற்கு, அதாவது தேவ ராஜ்யத்திற்கு புறம்பான இருளிலே தள்ளப்படுவீர்கள். எச்சரிக்கை தேவ ஜனங்களே, வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த 4 பேரும் சந்ததி தலைமுறை எங்க தள்ளப்பட்டுச்சு? நீங்க உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவுபடம் தான் உங்களுக்கு தெளிவா காண்பித்தாரு. அது நாகமான், அந்த குஷ்டரோகி யார் அப்படின்னா கேயாசம் காண்பித்தாரு. வாசிங்க, திருப்பி கொடுங்க 8ஆவது அதிகாரம் அதனுடைய 4ஆவது வசனம். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசுடனே பேசி, இங்க எங்கயா கேயாசி வந்தாரு? இந்த 4 குஷ்டரோகிகள் வந்து சொன்னாங்க பாத்தீங்களா? இப்ப அவருக்கு கணக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் அன்னைக்கு அதனால ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் சொல்றான், ஏற்கனவே நான் அதன் மேல ஆசைப்பட்டதுனாலதான் நம் குடும்பம் நடுத்தரவில் நிற்குது, இந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இவர் ஏன் ஒன்பது சொல்கிறது, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல, ஏற்கனவே தேவனுக்கு பாவம் செய்தோம், அநியாயம் செய்தோம், அதனால நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து ஒரு விடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம் மேல் சுமரும். ஏற்கனவே சுமந்த குற்றத்தை நாம் நம்மளால சுமக்க முடியவில்லை. ஆகவே எழும்புங்கள், புறப்படுங்கள், தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கும்படியாக என்று சொல்லி 4 பேர் புறப்படுகிறார்கள். வாசிங்க அதனுடைய 8ஆவது வசனம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது, அந்த குஷ்டரோகிகள் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்தில் பிரவேசித்து குடித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி அந்த வேறொரு கூடாரத்திற்கு பிரவேசித்து ஒளித்து வைத்தான். அன்றைக்கு அப்படித்தான் நாகமானிடத்திலிருந்து வாங்கி அந்த மண்ணை தோண்டி புதைத்து ஒளித்து வைத்தது போல இங்கே செய்யலாம். அப்பன் அவனுக்கு ஞாபகம் வருகிறது, 7 ஆண்டுகள் முன்பாக நான் செய்த தவறை அவன் தன்னுடைய இதயத்தில் நினைத்து, ஐயோ ஒன்னா பிரகாசிக்க வேண்டியதா, ஒன்னா பிரகாசிக்க வேண்டியதா, ஒன்றுக்கு உதவாத மண்ணின் மேல் பொன்னின் மேல் பொருளின் மேல் ஆசைப்பட்டு என்னுடைய அந்த அழைப்பு இழந்து விட்டேன் என்று எண்ணம் வந்தவுடனே நான் இது சும்மா இருக்க வேண்டிய காலம் அல்ல, நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம். வேதம் சொல்கிறது 4 பேர் எழுந்து புறப்பட்டார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க புறப்படுவதற்கு
மற்றவர்களை கொலை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பரவாயில்லைங்க, நான் செத்தாலும் சாகிறேன், என் உயிர் கண்டிப்பா போய்தான் ஆகும். ஆனால் போகிற உயிர் என் கர்த்தர் இருக்கானது. எல்லா உரிமை கரங்களை உயர்த்தி, எல்லா உரிமை கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, நான் உன்னை பூமியில 1000 ஆண்டுகள் வாழ போறதல்ல, கொஞ்ச காலம் வாழ போறேன். சாகிறேன் சாகிறேன், என் கர்த்தர் இருக்கார், என் கர்த்தர் இருக்கார். நான் பஞ்சத்தினால் செத்ததா இருக்கக்கூடாது, வியாதினால் செத்ததா இருக்கக்கூடாது, வறுமையினால் செத்ததா இருக்கக்கூடாது, நோய்வாய்ப்பட்டு செத்ததா இருக்கக்கூடாது, விபத்தினால் மரித்ததா இருக்கக்கூடாது. என் மரணம் நேற்று சாட்சியாய். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காகவே வாழ்ந்திடுவோம். இருக்கிற ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை கிடையாது. ஐயோ, நான் போதகத்தை வெறுத்தேனே, கல்வி வந்ததை என் மனம் அசட்டை பண்ணினது. அங்க போய் சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ஐஸ்வரனை போல நரகத்தின் ஆட்களை இருக்கிறது சொல்லுங்கள், ஒரு பிரயோஜனம் இல்லை. கொடுக்கப்பட்ட தாவைகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஏயாசி தன்னுடைய அந்த தாவை உணர்ந்து கொண்டான். எங்க தெரியுமா நிற்கிறான்? ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். அந்த 8வது அதிகாரம் 4வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, ராஜாவுக்கு முன்னிலை நிற்க வேண்டிய ஒரு சாக்கியத்தை பெற்றான். காரணம் என்ன தெரியுமா? தன் தவறை உணர்ந்தான். வேதம் தெளிவாய் சொல்கிறது, புலம்பல் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், பொன் வங்கி நிறமு மாறுகிறது, பொன் வங்கி நிறமு மாறுகிறது. இன்றைக்கு ஆசைய ஐயோ, பொன் வங்கியும் பசுபொன் மாறி ஏமா போதும். இன்னைக்கு அநேக பொன் வங்கி விட்டது. கர்த்தருக்காக எழுந்து அநேகர் வங்கி விட்டார்கள். தேவனுக்காக எழுந்து அநேகர் தன்னுடைய அழைப்பை மறந்து விட்டார்கள். தேவ திட்டத்தை மறந்து விட்டார்கள். தேவனுக்காய் ஓட வேண்டியவர்கள் தன் ஆஸ்திக்காய், தன் குடும்பத்திற்காய், தன் சந்ததிக்காய், தன் தலைமுறைக்காய் பணத்தின் மேல் ஆசைப்பட்டு ஓடுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு பெருகிவிட்டது. தேவஜனங்களே, தேவஜனங்களே, நம்ம அப்படி அல்ல. பணத்துக்காக அல்ல, பொருளுக்காக அல்ல, அழிந்து போகிற பொருள்களுக்காக அல்ல, மாறாக அழியாத ஆத்துமாக்களை தேவராஜ்யத்தில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக நம் ஓட்டம் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை முடித்தார். நம்ம ஓட்டம் பணிவிட ஓட்டம், பிறரை அடிமைப்படுத்துவதல்ல, பிறரை ஊழியம் கொள்வதல்ல, மாறாக ஒரு ஊழியர் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவதை வேதம் சொல்கிறது. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை முடித்த பொழுது கேட்கிறாங்க, நீர் யார்? நீர் எலியாவா? நீர் கிறிஸ்துவா? அப்ப அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? பரிசுத்த ஜீவியம், பொன்னாய் பிரகாசி. அப்படி எழுதுங்க, தேவசன்னிதான் எழுதுங்க. தேவஜனங்களே, பொன் பாத்திரத்துக்கு மதிப்புண்டு, பொன் பாத்திரத்துக்கு மதிப்புண்டு. வேற ஒண்ணு இல்லைங்க. பொன்ன மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாலும் அதுக்கு மதிப்பு ஒரு நாள் குறையாது. பொன்ன மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாலும் அது மதிப்பு ஒருவரும் குறையாது போல தேவஜனங்களே, எத்தனை காலங்கள் கழிந்தாலும் நான் அழியாமல் இருப்பதற்கு கர்த்தர் என்னை அநேகருக்கு பிரயோஜனமாக்குகிற பொன் பாத்திரமாக என்னை மாற்றுவாராக. அல்லேலூயா.